ஒரு மூடி தேங்காவை அரைச்சு கூட 2 ஏலக்காய் போட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெள்ளை அவல் லேசான அவல் நம்ம எடுத்துருக்குறோங்க. ஒரு 4 கைப்பிடி அளவு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை ஒரு அலாசி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அவல் லைட்டாக உணர்ந்துருக்கும். இப்போ நம்ம அவல் பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. நம்ம வெள்ளை சக்கரை பயன்படுத்துறதில்ல, அதனால் நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரையை வாங்கி பயன்படுத்துங்க. நாட்டு சக்கரை போடவே பத்தாதுங்க. நீங்கள் ஒரு 5 to 6 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா அந்த இனிப்போடு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் மொதல் பாலும் 2வது பாலும் எடுத்துக்கோங்க. மொதல் பால் நல்லா கெட்டியாக இருக்கும். அதை நம்ம சர்க்கரையோடவும் அவளோடவும் ஊற்றிடலாங்க. பால் நிறையா இருந்ததுன்னா ஊற அந்த பால் அவளோட இஞ்சிக்கிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம நிகழ்மகிழ் யூடியூப் சேனலில் போட்ட ஷார்ட்ஸ் கற்றாழை வேட்டை அப்படிங்கிற போட்ட ஒரு ஷார்ட்ஸ் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபேஸ்புக்கில் 4 மில்லியன்லாம் போயிருக்கு. ஆனால் யூடியூப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு தடவைங்க 1 மில்லியன் போகிறது. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. நேற்று என்னுடைய பிறந்தநாளுக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆஃபரும் கொடுத்துருக்குறோங்க. வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ். நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க.